Today we are going to discuss about acids and bases. இதுக்கான டெஃபினேஷன் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 3 டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட். இதுக்கு இன்னொரு பேர் ப்ரோட்டான் கான்செப்ட் அப்படின்னு இருக்குது. நான் உங்களுக்கு ரெண்டுமே சைட் பை சைடாக சொல்லிடுறேன், ஆசிட் ஆஸ் வெல் ஆஸ் பேஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஆசிடை டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்புறம் பேஸுக்கு போவோம். ஆசிட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கான்செப்ட் பேர் லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். சப்ஸ்டன்ஸ் விச் கிவ்ஸ் H+ ions in the solution. சொல்யூஷனை டிசால்வ் பண்ணும்போது யாரெல்லாம் H+ அயானை கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்காங்களோ அந்த கெமிக்கல்ஸ்க்கு பேர் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நான் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இதில் பார்த்தீங்கன்னா H+ ions வெளியில் வருது. ஸோ இட் டிசோசியேட் கம்ப்ளீட்லி, இட் கிவ்ஸ் H+ ions in the solution. ஸோ we can call it acid. HCl is acid, hydrochloric acid. இப்போ நம்ம பேஸுக்கு போவோம். Substance which receives H+ ions in the solution. இங்கே H+ ionsை கொடுத்தா ஆசிட் சொன்னேன். இப்போ H+ ion யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு பேர் பேஸ். இப்போ பாருங்கள், substance which receives H+ ions in the solution. அதனால தான் இதுக்கு நான் ப்ரோட்டான் கான்செப்ட் முதல்ல சொன்னேன். ஏன்னா இந்த கான்செப்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒன்லி ப்ரோட்டான். ஸோ ப்ரோட்டான் அப்படின்றது இந்த H+ தான் நான் ப்ரோட்டான் சொல்கிறேன். இந்த ப்ரோட்டானை யார் வாங்குறாங்க இந்த இடத்துல அப்படின்னா NH3. NH3 வாங்கிக்கிறதுனால இந்த NH3க்கு பேர் என்ன அப்படின்னா பேஸ். அடுத்த கான்செப்ட்டுக்கு போயிடுவோம். லூயிஸ் கான்செப்ட், இல்லை அப்படின்னா எலக்ட்ரான் கான்செப்ட்னு இன்னொரு பேர். முன்ன கான்செப்டில் ப்ரோட்டான் இன்வால்வ் ஆச்சு, இந்த கான்செப்டில் எலக்ட்ரான்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் ரோல். தட் எலக்ட்ரான் டிட்டர்மைன்ஸ் லூயிஸ் ஆசிட் அண்ட் பேஸ். இப்போ லூயிஸ் ஆசிட்னா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாலிகுல் விச் அக்செப்ட்ஸ் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான். யாரெல்லாம் எந்த மாலிகுல்ஸ் எல்லாம் 2 எலக்ட்ரானை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஆசிட்ஸ் சொல்லலாம். இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா லூயிஸ் ஆசிட் ஏ அக்செப்டார், எலக்ட்ரான் அக்செப்டார். ஸோ லூயிஸ் ஆசிட் அக்செப்ட்ஸ் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இங்கே பார்க்குறீங்க லூயிஸ் ஆசிட் நான் BF3 எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னா இது அம்மோனியா கிட்டேருந்து 2 எலக்ட்ரானை வாங்குது. இந்த 2 எலக்ட்ரான் நைட்ரஜனில் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதுக்கு பேர் லோன் பேர் எலக்ட்ரான். ஆஃப்டர் யூஸ்டு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் த ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்டு லோன் பேர் எலக்ட்ரான். ஸோ இதை நான் லோன் பேர் எலக்ட்ரான் சொல்கிறேன். இந்த லோன் பேர் எலக்ட்ரான் இப்போ யார்கிட்ட போகுது அப்படின்னா போரான் கிட்ட போகுது. அதனால் இந்த பாண்டை பார்த்தீங்கன்னா நான் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் போட்டிருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, BF3 NH3. இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கிட்ட இருந்து போரானுக்கு 2 எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுது. இது கம்ப்ளீட்டாக 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். இதைத்தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட்னு சொல்கிறாங்க. இந்த கெமிக்கல் பாண்டை தான் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ யார் எலக்ட்ரான் ரிசீவ் பண்ணது இந்த 2 பேரில்? BF3. யார் கொடுத்தது? NH3. இப்போது யார் ரிசீவ் பண்ணாங்களோ அவங்களுக்கு பேர் லூயிஸ் ஆசிட். ஆசிட் அக்செப்ட்ஸ் எலக்ட்ரான். ஸோ தட் இஸ் வை எலக்ட்ரான் மூவ்ஸ் ஃப்ரம் அமோனியா டு BF3. இப்போ அதே பேசஸ் சொன்னோம் அப்படின்னா த மாலிகுல் விச் டொனேட்ஸ் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான். அப்படியே அதுக்கு ஆப்போசிட். லூயிஸ் ஆசிட் என்ன சொன்னோமோ அது அப்படியே ஆப்போசிட்டாக சொன்னோன்னா லூயிஸ் பேஸ். இங்கேயும் நான் அதே ரியாக்ஷன் தான் எழுதியிருக்கேன். ஆனால் இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா லூயிஸ் பேஸை மட்டும் புரிஞ்சுக்க போகிறோம். அங்கே லூயிஸ் ஆசிட் புரிஞ்சுக்கிட்டோம், இப்போ இங்கே லூயிஸ் பேஸ். லூயிஸ் பேஸ் அப்படின்றது என்ன செய்யுது? பேர் ஆஃப் எலக்ட்ரானை கொடுக்குது. யாருக்கு கொடுக்குது அப்படின்னா யாரோ ஒரு மாலிகுலுக்கு கொடுத்துக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா NH3 முன்ன சொன்ன மாதிரி நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் இருக்குது. இதை தான் லோன் பேர்னு சொல்கிறேன். இந்த லோன் பேர் எலக்ட்ரான் தான் BF3 கிட்ட போகுது. ஸோ BF3 receives this pair of electron. Now this chemical bond is known as coordinate covalent bond. இதை தான் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட்னு சொல்கிறோம். இது என்ன இண்டிகேட் பண்ணுது? நைட்ரஜன்லேருந்து 2 எலக்ட்ரான் போரானுக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லுது. ஸோ எலக்ட்ரான் மூவ்ஸ் ஃப்ரம் NH3 to BF3. Let us move to next third concept of acid and bases. இப்போ இங்கே பாருங்கள், Arrhenius கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு இது வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸி தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல சொன்ன கான்செப்ட்டுக்கும் இப்போ நம்ம அர்னியஸ் கான்செப்ட்டுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் H+. இங்கேயும் நான் H+ தான் யூஸ் பண்ண போகிறேன்.
ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. எதுக்கு? டெஃபினேஷன் ஃபார் ஆசிட். Arrhenius கான்செப்ட் படி substance which gives H+ ions in the solution. இப்போ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குது பொறுத்த வரையும். இங்கே பாருங்கள், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குது HCl which gives H+ ions. ஸோ HCl நான் ஆசிட்னு சொல்கிறேன். இப்போ பேஸுக்கு வாங்க. substance gives OH- ions in the solution. ஸோ அங்கே நம்ம பார்க்கும்போது H+ ionsை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க பேஸுன்னு சொன்னோம். ஆனால் இங்கே வந்து OH- ionsை யார் கொடுக்குறாங்களோ அந்த கொடுக்குற ஆளுக்கு பேர் தான் பேஸ். ஸோ இந்த இடத்துல நான் NaOH பேஸ்ன்னு சொல்கிறேன். NaOH is known as base because which gives OH- ions in the solution. So I hope you understand what is acid, what is base in this session. Thank you for watching. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.